2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு, சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய AMA என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். பட்ஜெட் முடிஞ்சு போச்சு, இப்போ எப்படி முதலீடு செய்யலாம்? இந்த தாட் தான் எல்லார் மைண்ட்லயும் இருக்கு. யுஎஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு இப்போ செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா டாரிஃப் ஒப்பந்தம் வருமா வராதா, இந்தியாவினால் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாதா, இது மாதிரியான சந்தேகங்கள் எங்க இருக்கோ இல்லையோ பங்கு சந்தையில எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. அதை நம்ம டெஃபினட்டா ஒத்துக்கதான் வேணும். ஸோ அந்த டீல் பட்ஜெட் முடிஞ்ச ஒரே நாள்ல வந்ததுனால கிட்டத்தட்ட இந்த 2 நிகழ்வுகளும் ஒரு சாண்ட்விச் மாதிரி வந்துருச்சு. இதை சந்தை எதிர்பார்த்துச்சா? நிச்சயமா இல்லை. பட் எதிர்பாராததை எதிர்பார்ப்பது தான் முதலீட்டில் முதல் புரிதல், முதல் பாடம். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். அதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இந்தியன் எக்கானமியில நடக்க வேண்டியது ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா FIIs அப்படியே டைரக்ஷன் மாதிரி இந்தியாவில் இப்போ பணத்தை போடுவாங்களான்னா அதற்கான உடனடி சாத்தியக்கூறுகள் தென்படவில்லை. ஏன்னா அப்படி போடுறதா இருந்தா டாரிஃப் டீல் வந்த உடனே பணம் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து வந்திருக்கணும். அந்த 4-5 நாள் முடிஞ்சு போச்சு. வந்த பணம் ஒரு நாள் கணிசமா இருந்துச்சு வழி, அதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூ பையிங் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்திய சந்தையில ஃபண்ட் ஃப்ளோஸ் எங்க இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து தான் வருது. ஸோ நாம தான் இந்திய சந்தையில தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 31,000 கோடி ரூபாய் SIPல இருந்து வருது. இது தவிர மாதம் லம்சம்லயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா பக்கமும் போகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய எல்லா இடங்களும் சரியான இடம் அப்படின்னு நான் நினைக்கல. சில ஏரியாஸ்ல பணம் அதிகம் போக மாட்டேங்குது. அந்த ஏரியாஸ்ல தான் எனக்கு முதலீட்டு வாய்ப்புகள் பெட்டரா தெரியுது. ஏன்னா நிறுவன மதிப்பு எங்க பணம் போகலையோ அந்த இடத்துல ஓரளவுக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக உள்ளது. எங்க பணம் ரொம்ப அதிகம் போகுதோ அந்த இடத்துல நமக்கு நாம் விரும்பக்கூடிய நிறுவன மதிப்பு இல்லை. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணலாம்? இதான் இந்த வீடியோவில் நம்ம அட்ரஸ் பண்ண போற கொஸ்டின். ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு இன்வெஸ்டரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன்னைக்கு தவறாமல் தங்களுடைய அசட் அலோகேஷனை சரி செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அசட் அலோகேஷனா என்ன? உங்கள்கிட்ட ஒரு பக்கம் தங்கம் இருக்கு, தங்கத்தோடு சேர்ந்து கொஞ்சம் வெள்ளியும் இருக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக உங்ககிட்ட லிக்விட் மணி, பணம், பேங்க் டெபாசிட் அல்லது பாண்ட்ஸ், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக ஈக்விட்டியில இருக்கும். ETFல இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கலாம், நேரடி பங்குகள் இருக்கலாம். இதெல்லாம் ஈக்விட்டி பாஸ்கெட். இது தவிர குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய பேருக்கு இருக்கு. பல பேர் அமேசான் மாதிரி நிறுவனங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்க கிட்ட தொடர்ந்து நிறுவனம் தரக்கூடிய பங்குகள் வேற சேர்ந்துகிட்டு இருக்கும். இது நிறைய IT சார்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய குளோபல் கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு அந்த கம்பெனி பங்குகள் இருக்கு. சில பேர் ஒரு கம்பெனியை விட்டுருவாங்க, ஆனா தொடர்ந்து அந்த பங்கு அவங்கள்ட்ட இருக்கும். வேற இடத்துல அவங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, பட் அந்த குளோபல் கம்பெனியில வேலை பண்ணதுனால அதனுடைய பங்குகள் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஃபைனான்சியல் அசட் அலோகேஷன். இப்ப இது மொத்தம் 100னாக்கா எந்த இடத்துல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுடைய பணத்தை நீங்க எங்க போட்டிருக்கீங்க, அளவுகள் சரியா இருக்கா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அளவீடு இருக்கணும். உதாரணத்துக்கு டெட்ல
உங்களுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இந்த ஆண்டு மேலும் முதலீடு செய்வதற்கு பணத்தை திரட்டி கூட வச்சிருக்கலாம். இந்த 3 விஷயங்கள், உங்கள் ஏஜ், உங்கள் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இது 3த்துக்கும் சேர்ந்து டெட்ல ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த ரிக்குவயர்மெண்ட் அளவுக்கு டெட் வச்சுக்கணுமா அல்லது அதை விட கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கலாமான்ற ஒரு கேள்வியை முதல்ல கேட்டுக்கங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு டெட்ல பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். என் பார்வையில் பாண்ட் இன்வெஸ்டிங்கை பத்தி அதிக பேச்சு எப்பெல்லாம் வந்திருக்குனாக்கா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைவா இருக்கும்போது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கோவிட் நடந்த உடனே அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எல்லா நாடுகளும் குறைச்சாங்க. நம்ம ஊர்ல ஈக்விட்டி சார்ந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்ததுனால அந்த நேரத்தில் பாண்டை வாங்குங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பீரியடும் கிட்டத்தட்ட பாண்ட் மார்க்கெட்ல ஒரு பாட்டம்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாரும் போன தடவை இன்வெஸ்ட் பண்ண போது பாண்ட் மார்க்கெட் பாட்டம்ல தான் நிறைய பணத்தை போட்டிருக்காங்கன்றது என்னுடைய அப்சர்வேஷன். அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு பாட்டம் கிட்ட வந்திருக்குங்க. சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன். கோவிட் வந்த பிறகு வட்டி விகிதம் அடைந்த குறைவான அளவு எவ்வளவுன்னு கேளுங்க. ஆர்பிஐனுடைய ரேட்டு எது வரைக்கும் போச்சு, பாட்டம் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்பிஐ ரேட்டை கம்பேர் பண்ணுங்க. ஸோ கோவிடுக்கு அப்புறம் வந்த பாட்டமோட நம்ம இப்போ இருக்கிற பாட்டம் எப்படி கம்பேர் ஆகுது அப்படின்ற கம்பேரிசனை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அந்த கம்பேரிசன் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்லி கொடுத்துருங்க. அது என்ன தெரியுமா? நாம இப்போ பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரமா இல்லையான்ற கேள்விக்கான விடை அந்த கம்பேரிசன்லேயே வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன், கோவிட் பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணது தவறான முதலீடு, அந்த நேரத்தில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆர்குமெண்ட். இப்போ இன்னைக்கு பாண்ட் மார்க்கெட் பாட்டம் கிட்ட இருக்கா, கோவிட் பாட்டமோட இன்னைக்கு எப்படி கம்பேர் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணுன்ற விடை உங்களுக்கே கிடைச்சிரும். தாராளமா நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இப்போ பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா என்பதை பற்றி. அடுத்தபடியாக பாண்ட் மார்க்கெட்ல அல்லது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரிட்டர்னை மட்டும் பார்க்குறோமா அல்லது ரிஸ்கையும் பார்க்குறோமான்ற ஒரு கேள்வி நிச்சயமா இப்போ எழுப்பப்பட வேண்டும். ஏன்னா ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25 இருக்கும்போது வேற ஒருத்தர் 11% கொடுக்குறாருன்னா அந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள கேப் இருக்குல்ல, அதுதான் ரிஸ்க் பிரீமியம். அப்ப அவங்க அவ்வளவு ரிஸ்க் பிரீமியம் கொடுத்து உங்கள்ட்ட பணத்தை பாரோ பண்றாங்கன்னா ரிஸ்க்கை நீங்க எடுக்கிறீங்க, அந்த ரிஸ்க்கை நீங்க எடுக்கணுமான்றதை தாராளமா யோசிக்கலாம். சிம்பிள் பாயிண்ட். இதற்கு அடுத்தபடியாக கோல்டு, சில்வர், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸ்போஷர், அது ஒரு வருஷம் இருந்த அளவு விட இன்னைக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்றது யாருக்குமே கணக்காக தெரியாதுங்க. இன்னைக்கு இடிஎஃப்ல வச்சிருப்பீங்க, ஜுவல்ஸா வச்சிருப்பீங்க, சில பேர் காயின்ஸா வச்சிருப்பீங்க, சில பேர் பார்ஸா வச்சிருப்பீங்க. இது எல்லாத்துடைய மொத்த மதிப்பீடு என்ன, டு த லாஸ்ட் ரூபி இன்னைக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு இது தெரியாது. தயவு செஞ்சு இதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு நியாயமான மதிப்பீடு, அதிக மதிப்பீடு போடணும்னு சொல்ல, எனக்கு வித்தாக்கா என்ன விலை வருமோ அந்த மதிப்பை போடுங்க. ஸோ திருப்பி கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்தா எவ்வளவு குறைவான விலை வைப்பாங்களோ அந்த விலையை போடுங்க. போட்டு ஒரு டோட்டல் போட்டீங்கன்னா அதனுடைய ஒரு ஒட்டுமொத்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். மென்டலாக போடாதீங்க, கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் போட்டு போடுங்க. அப்போ கோல்டுக்கு எவ்வளோ அசெட் அலோகேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்தபடியாக ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி சார்ந்த அசெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையும் போட்டு அதனுடைய டோட்டலை போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு இந்த கோல்டு அசெட்ஸ், பாண்ட் அசெட்ஸ், ஈக்விட்டி அசெட்ஸ், இது மூணுத்துக்கும் உள்ள பேலன்ஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அந்த பேலன்ஸ் ரொம்ப மாறி இருக்கா அப்படின்றத பொறுத்து நீங்க ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த ரீபேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த முழு ஆண்டு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். இந்த முழு ஆண்டு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதான் அசெட் அலோகேஷனை சரி செய்வதற்கான மிக முக்கியமான என்னுடைய பரிந்துரை. அடுத்தது குளோபல் வருவோம். இன்னைக்கு ஒரு கிரேஸ் இருக்குங்க. இந்த கிஃப்ட் சிட்டி வந்தவொடனே எல்லாரும் போய் குளோபல்ல பணம் போடணும்னு துடிக்கிறாங்க. எப்படி எஸ்ஐஎஃப் வந்தவொடனே எல்லாரும் எஸ்ஐஎஃப்ல போடணும்னு நினைக்கிறாங்களோ, கிஃப்ட் சிட்டி இது ஒன்றும் எந்த என்எஃப்ஓ மோகத்திலேருந்து ரொம்ப வேறுபட்டது இல்லைங்க. புதுசாக ஒன்று வந்தால் எல்லாரும் அதில் போடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஃபைனான்சியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு விஷயத்து வரும்போது அதை பற்றி இன்னும் உறக்க பேசுவாங்க. ஏன்னா அது பல பேருக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பல பேர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த உறக்க சொல்றது ஒரு தொழிலுக்கு ரொம்ப நியாயமானது, அவங்க செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் அதுதான். பட் நீங்க அந்த மார்க்கெட்டிங்க்கு இப்போ உடனே செவிசாய்க்கணுமாங்கிறத இங்க கேள்வி. என் பார்வையில் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்
ஸ்டாகர்டாக இருக்கணும், அவசரப்பட்டு செய்யக்கூடாது. கிஃப்ட் சிட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணோன்ற அந்த ஒரு வேகத்தினால இன்னைக்கு போய் யூஎஸ்ல போய் பணத்தை போட அவசரம் காட்டக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. என்ன ரீசன்னாக்கா, யூஎஸ்ல நடந்த சமீப கால பூமே அந்த சில நிறுவனங்கள் சார்ந்தது, சில துறைகள் தொழில்கள் சார்ந்தது. அந்த தொழில்களில் இன்னைக்கு ஒரு அழுத்தம் தெரிகிறது. அந்த தொழில்களுக்கு என்ன ஸ்டாக் மார்க்கெட் பாட்டம்ங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமாக அங்க இருக்கக்கூடிய வேல்யூவேஷனை சரியா ஜட்ஜ் பண்ணாம, அந்த வேல்யூவேஷனோட ட்ரெஜெக்டரி என்னங்கிறத பார்க்காம, அந்த மார்க்கெட்ல என்ன நடக்கும்ன்றத ஒழுங்கா மதிப்பீடு செய்யாம இங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்சீவ்டு முடிவோடையும், ஏற்கனவே எடுத்த முடிவின் ஒரு வேகத்தோடய நீங்க போய் குளோபல்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அதுக்காக நான் குளோபல்லே இன்வெஸ்ட் பண்றது இல்லையான்னு கேட்டா நிச்சயமா அப்படி இல்லை. எங்க நமக்கு அட்ராக்டிவா இருக்கோ அந்த இடத்துல போய் மட்டும் பணத்தை போடணுங்கிறது தான் என்னுடைய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்களும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு வந்தா அந்த இடத்துல நான் கொஞ்சம் போய் பணம் போடுவேன். ஆனா கிளியரா சொல்றேன், நான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வருஷம் பூரா பண்ணுவேன். அண்ட் எப்பெல்லாம் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இன்னும் அட்ராக்டிவா தெரியுதோ அப்போ என்னுடைய முதலீட்டை கொஞ்சம் அதிகரிச்சு என்னுடைய எக்ஸ்போஷர், அதாவது குளோபலுக்கு நான் செய்யக்கூடிய ஒதுக்கீட்டை நான் கூட்டிக் கொள்வேன். இது ரொம்ப சிம்பிளானது. இப்போ இந்தியன் ஈக்விட்டியை பொறுத்த மட்டும் கோல்டு வேல்யூவேஷன் மேலே போனதுனாலும், பாண்ட்ல இன்னைக்கு சூழல் மாறிவிட்டதுனாலையும், ஈக்விட்டியில தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் முதலீட்டாளர்களுக்கு இருக்கும். ஏன்னா இல்லைன்னா அவங்களுடைய அசெட் அலோகேஷன் இம்பேலன்ஸ்டா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய ஃபண்டமெண்டல் பாயிண்ட். ஆனா அந்த நிர்பந்தத்தை நிறைவேற்ற நம்ம ரொம்ப பொறுப்போட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய முக்கியமான அறிவுறுத்தல். ஏன்னா கண்மூடித்தனமா ஒரே நாள்ல அதை ரீபேலன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லலைங்க. பொறுமையாக தொடர்ந்து நீங்க புதிய பணத்தை ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய அளவு கூடிக்கிட்டே போகும், ரீபேலன்ஸ் ஆயிரும். அதே போல கொஞ்சம் பணத்தை நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கோல்டு ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்தோ அல்லது சில்வர் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்து ஈக்விட்டிக்கு போடும்போது அப்பவும் திரும்ப ரீபேலன்ஸ் ஆகும். இதனால நீங்க என்ன கோல்டு சில்வர்ல குறைவா வச்சிருக்க போறீங்க இல்லைங்க, எல்லாருக்கிட்டையும் வீட்டுல நிறைய இருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை எடுத்து ரீபேலன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய ஓவரால் அசெட் அலோகேஷன் தான் நீங்க திருத்த போறீங்களே தவிர அப்படியே கோல்டு சில்வர் எக்ஸ்போஷரை நம்ம குறைச்சிட போறது இல்லை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஒரு பேலன்ஸ் வரணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். இந்த ஆண்டு இன்வெஸ்டர் தேடி போக வேண்டியது முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் பேலன்ஸ். இந்த பேலன்சிங் தேவை எங்கிருந்து வருதுன்னாக்கா, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல கோல்டு சில்வர்ல வந்த இந்த மிகப்பெரிய பிரைஸ் கெயின்னாலையும் வேல்யூ அப்ரிசியேஷன்னாலையும் வருது. ஸோ ஈக்விட்டி அதே இடத்துல இருந்து மற்ற விஷயம் இன்னும் மதிப்பு கூடும்போது இதை திருப்பி கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை வருகிறது. அந்த தேவையை நம்ம எப்படி நிறைவேற்றணுங்கிறது தான் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. உங்க விருப்பம் போல செய்யுங்க, ஆனால் ரீபேலன்சிங் முக்கியங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே போல ஈக்விட்டியில நீங்க பணத்தை போடும்போது எங்க நிறுவன மதிப்பு உங்களுக்கு சாதகமா இருக்குன்றதை பார்த்து போடுங்க. தொடர்ந்து ஆண்டுதோறும் போடுங்க. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ரீபேலன்ஸை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் ஈக்விட்டி மார்க்கெட்டுடைய வேல்யூவேஷன் மட்டும் இல்லைங்க, அதை விட பிக்கர் ரிஸ்க் உங்களுடைய அசெட் அலோகேஷன். ஸோ அசெட் அலோகேஷன் சார்ந்து யோசிங்க, அதை எப்படி சரி பண்ணலான்னு டெஃபினட்டா பிளான் பண்ணுங்க. பிளானை சிஸ்டமேட்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுனாக்கா ஒரு நல்ல ஆலோசகர் கொண்டு இந்த விஷயத்தை செய்யுங்க. இதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு முதலீட்டாளர்களுக்கு. சந்தை தானாக அசெட் அலோகேஷனை சரி பண்ணாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. நாம தான் அதுக்கு முயற்சி எடுத்து முனைப்பாக அதை செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். அந்த ஒரு கோலை நோக்கி உங்களுடன் தொடர்ந்து நானும் வருவேன். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.